காரைக்காலில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் கடற்கரை பகுதிக்கு மக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சகாதேவனிடம் கேட்கலாம். சகாதேவன், மாவட்ட நிர்வாகம் என்ன எச்சரிக்கை விடுத்திருக்கு? டிட்வா புயலால் காரைக்கால் கடல் கடும் சீற்றமாகி அலைகள் காணப்படுகிறது. குறிப்பாக ஆக்ரோஷமாக அலைகளானது வீசி வருவதால் பொதுமக்கள் கடற்கரை பகுதிகளுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த 11 மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு மேலாக கடற்கரைக்கு தொழிலுக்கு செல்லாமல் இருக்கிறார்கள். இந்த சூழலில் இந்த டிட்வா புயல் காரணமாக காரைக்கால் கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயல் மையம் கொண்டிருப்பதாக தற்போது கூட வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இதனால் காரைக்கால் கடற்கரையை பொறுத்த வரைக்கும் காற்றினுடைய வேகமானது அதிகரித்திருக்குது. ஏனென்று சொல்ல போனால் சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய காரைக்கால் கடற்கரையில் தினமும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சுற்றுலாவாசிகள் கடற்கரையில் குவிவது வழக்கம். ஆனால் இந்த கனமழை காரணமாக வழக்கத்திற்கு மாறாக காரைக்கால் கடற்கரையே முழுவதுமாக வெறிச்சோடி காணப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. கடலில் இருக்கக்கூடிய காற்றின் வேகம் அதிகரித்த காரணத்தால் அங்க இருந்த விளையாட்டு உபகரணங்கள் அனைத்தும் சேதமாகி இருக்கிறது. காவல்துறையினர் ஒரு பக்கம் இருந்தாலும் வருவாய் பேரிடர் மீட்பு துறையினரும் ஒரு பக்கம் இருந்து பொதுமக்களை கடற்கரைக்கு வராத வகையில் தடுத்த வண்ணமே இருக்கிறார்கள். இருந்தாலும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அவசர கால தேவைக்கு மட்டுமே வெளியே வர வேண்டும் என்ற போன்ற பல்வேறு முன்னெச்சரிக்கை முன் அறிவிப்பு நடவடிக்கைகளை காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் எடுத்திருக்கிறது. நன்றி சகாதேவன், விவரங்களுக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.